திருவிளையாடற் புராணம் இதை இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருவிளையாடற் புராணம் அவர் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். சரிங்களா? இவர் 16ஆம் நூற்றாண்டில் எழுதுறதுக்கு முன்னாடியே, அதாவது திருவிளையாடற் புராணத்தை பரஞ்சோதி முனிவர் 16ஆம் நூற்றாண்டில் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் எழுதிட்டாரு. அவர் எழுதினதுக்கு அப்புறம் தான் அந்த நூல் வருது. அந்த நூலை எழுதியவர் பெரும்பற்ற புலியர் நம்பி அப்படிங்கிறவர். அதுக்கு முன்னாடி 11ஆம் நூற்றாண்டில் இறைவனோட திருவிளையாடல்களை பற்றி ஃபஸ்ட்டு கூறியது கல்லாடம் அப்படிங்கிறது சுந்தரபாண்டியம். கல்லாடம், இன்னொன்று சுந்தரபாண்டியம். கல்லாடம் அப்படிங்கிற நூலை எழுதினது கல்லாடனார் தான். சுந்தரபாண்டியம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னாக்கி அனதாரியப்பன் அப்படிங்கிறவர். அதே மாதிரி கடம்ப புராணம்னு இருக்குது, அது வீமநாத பண்டிதர் வீமநாத பண்டிதர் எழுதியிருக்காரு. இவர் சுந்தரபாண்டியர் வந்து தொண்டை நாட்டோட வாயிற்பகுதியை சேர்ந்தவர். கடம்ப புராணத்தை எழுதிய வீமநாத பாண்டியர் வந்து தொண்டை நாட்டத்தை இளம்பூர் பகுதியை சேர்ந்தவர். இதுபோக புலியூர் நம்பி பாடிய திருவிளையாடற் புராணம், திருவாளவாய் உடையார் புராணம் அல்லது வேம்பத்தூரார் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் இறைவனோட திருவிளையாடல்களை பற்றிய வேறு நூல்கள் கொடுத்துருக்காங்க. இதில் கேட்க சான்ஸ் இருக்குது, சுந்தரபாண்டியம் நல்லா பார்த்துக்கோங்க. இது போக வேறு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க, குறுந்தொகையோட பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தருமி எழுதுனது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, இந்த திருவிளையாடற் புராணத்தை வந்து பரஞ்சோதி முனிவர் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மூல நூலை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அந்த நூலை எழுதியிருக்காரு. அந்த மூல நூல் என்ன அப்படின்னாக்கி கந்த புராணத்தோட ஆலாசிய மான்யம் அப்படிங்கிற வடமொழி நூல். ஏன்னா அவருக்கு தமிழும் தெரியும், வடமொழியும் நன்கு கற்றிருப்பார். ஸோ இந்த ரெண்டுமே அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த நூலை ஆராய்ச்சி பண்ணிட்டு திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிறத ஒன்று எழுதுறாரு. ஸோ அவர் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்திருந்தாலும், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவர் பிறந்திருந்தாலும், அவரோட திருவிளையாடல்கள் எந்த இடத்துல உள்ளது அப்படின்னாக்கி மதுரையில் தான். அவர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இவர் எழுதிட்டாரு, இதை எப்படியாவது நம்ம உரையாக எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராரு. பண்டிதமணி வெங்கடசாமி நாட்டார் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு உரை எழுதுறாரு. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை இந்த பரஞ்சோதி முனிவர் எப்போ மதுரையில் உள்ள சிவபெருமான் கோயிலில் உள்ள ஆறுகால் பீடத்தில் தான் இதை அரங்கேற்றுறாங்க. இதில் ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, இந்த திருவிளையாடற் புராணம் வந்து தொடைநயமும் பக்தி சுவையும் ரொம்ப மிகுந்து இருக்கும் அப்படின்னு காணப்படுறது சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களோட குலதெய்வம் தான் இந்த சொக்கநாதர், தெரியும், மதுரையில் இருப்பாங்க. அவங்க கொங்குதேர் வாழ்க்கை என தொடங்கும் பாடலை இறைவன்கிட்ட வேண்டினதுனால தான் தருமிக்கு அந்த பொன்முடிப்பை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அந்த பொன்முடிப்பை வந்து தடுத்தவர் யார் அப்படின்னாக்கி நக்கீரர். அவர் தான் சொல்லியிருப்பார் என்னென்னா, பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையாகலாம் மனமே கிடையாது, நறுமண பொருட்கள்லாம் வைக்கிறதுனால தான், அதாவது பூ போன்ற பொருட்கள்லாம் வைக்கிறதுனால தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நக்கீரர். அதுக்கப்புறம் இந்த இறைவனுக்கு வந்து செண்பக மாலை வந்து சூட்டி வழிபட்டிருப்பாங்க. செண்பக மாலை யார்? சூடாமணி பாண்டி. செண்பக மாலை சூடி வழிபட்டதுனால சூடாமணி பாண்டியன் செண்பக பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார். அவர் பேர் சூடாமணி பாண்டியன் தான். அவர் செண்பக பூ அவருக்கு சாத்தி வழிபட்டதுனால செண்பக பாண்டியன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்குற கொஸ்டின் தான் அடிக்கடி. அளவில்லாத நூலறிவு உடையவர்கள் மொத்தம் 49 பேர் இருந்திருக்காங்க சங்க காலத்தில். இது சங்ககால புலவர்கள் வந்து 49 பேர். இதேமாதிரி சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள் அப்படின்னா 40 பேர் வருவாங்க. உடல் முழுவதும் கண்களை உடையவன் இந்திரன், முக்கண்ணன் அப்படின்னாக்கி சிவபெருமான். இதுதான் கவர்மெண்ட் பிடிஎஸ்ல வந்து திருவிளையாடற் புராணத்தை கொடுத்த கண்டென்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்னா, இவர் பரஞ்சோதி முனிவரை பற்றி திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பரஞ்சோதி முனிவர். அதே மாதிரி அந்த திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 64. சரிங்களா? காண்டம் அப்படின்னாக்கி 3 காண்டம் இருக்குது. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அப்போது இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று கேட்டிருக்காங்க, இவர் இயற்றிய நூல்கள் இல்லாதது எது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. அவரோட நூலுக்கு ஏற்றி கேட்குறாங்க, ஆசிரியர் பேர் என்ன, நூலின் ஆசிரியர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிறந்த இடம் வேதாரண்யம், திருமறைக்காடு. வேதம் அப்படின்னாக்கி மறை, ஆரண்யம்னா காடு, திருமறைக்காடு அப்படிங்கிறது தான் தூயல் தமிழ். அந்த பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அதோட பொருள் என்ன அப்படின்னு.
ஸோ படிக்கிறத நல்லா படிங்க. புக்கு கண்டென்ட்டையும் தாண்டி நிறைய கவர்மெண்ட் பிடிஎஃப்ல கொடுத்த மெட்டீரியலெல்லாம் ஃபாலோ பண்ணி படிங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கண்டென்ட்டை தெரிவிங்க. இந்த மாதிரி திருவிளையாடற் புராணத்தை வந்து பரஞ்சோதி முனிவர் ஏற்றதற்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. ஸோ 11ஆம் நூற்றாண்டிலே, இது 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 11ஆம் நூற்றாண்டிலே கல்லாடர், சுந்தரபாண்டியம் அப்படிங்கிற நூல்லாம் இறைவனோட திருவிளையாடல்களை பற்றி தான் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு நூல் அவங்களே வந்துட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இன்னொரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.